Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு நீங்கள் லெசன் 12ல வியங்கன் உயிர் மெய்யெழுத்துக்களில் பிக்சர் வித் லெட்டர் ட வித் வேர்ட் மீனிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன வேர்ட் மீனிங்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட சே ढेर, धे இர் ढेर, ढेरனா எவ்வளவு, நிறைய பணத்தொகை. தமிழில் இங்கிலீஷில் அமௌண்ட் ஆஃப் மணி, குவான்டிட்டி ஆஃப் மணின்னு குறிக்கும். இப்போது நம்ம டேர்னா என்னதுன்னு பார்க்கலாம். டேர்னா எவ்வளவு, குவான்டிட்டி, எவ்வளவு நிறைய பணம் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ நிறைய புத்தகங்கள் இருக்குது. தி மீனிங் ஆஃப் டேர் இஸ் so many quantity of books, so many quantity of money, amount of money that we called as டேர். அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே ढक्कन, ட இக்க இன் ढक्कन, ढक्कன்னா தமிழில் மூடி, இங்கிலீஷில் லிட். இப்போது ढक्कன்னா என்னது, பாத்திரத்தின் மூடி. தி ढक्कन இஸ் த லிட் ஆஃப் கண்டெய்னர், ஸோ வி கால்ட் as ढक्कन. இப்போது டலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே டோனா, டோ நா, டோனா. டோனானா தமிழில் கொண்டு செல்ல, இங்கிலீஷில் டு கேரி. டோனானா என்னதுன்னு பார்க்கலாம். இவன் பொருளை கொண்டு செல்கிறான். The boy is to carry his things, that we called as டோனா. இப்போது டலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே ढूंढना, ढू இண்ட் நா, ढूंढना. ढूंढनाனா தமிழில் தேடுதல், இங்கிலீஷில் சர்ச். ढूंढनाனா இவன் ஏதோ ஒரு பொருளை தேடுகிறான். ढूंढना means he is searching for something, that we called as ढूंढना. இப்போது டலேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ட சே ढलान, ட லா இன் ढलान. ढलाன்னா தமிழில் மலைச்சரிவு, இங்கிலீஷில் ஸ்லோப். இப்போது ढलाன்னா என்னதுன்னு பார்க்கலாம். ढलाன்னா என்னது, இமயமலை ஓரங்களில் மலைச்சரிவு அல்லது மலை சாய்வு. ढलान means slope areas or gradient like hillsides, that we called as ढलान. டலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே ढाई, ढा இ ढाई. ढाईனா தமிழில் இரண்டரை, இங்கிலீஷில் 2.5. இப்போது ढाईனா என்னதுன்னு பார்க்கலாம். இப்போது இரண்டு ஆப்பிள்களை பாதி துண்டுகளால் வெட்டினால் இரண்டரை என்பதாகும். தி each 2 apples, cut it by half 2 apples, that is called 2.5. இப்போது டலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ட சே ढोलक, ढो ல இக் ढोलक. ढोलकனா தாள இசை கருவி, தமிழில் இங்கிலீஷில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போது ढोलकனா என்னதுன்னு பார்க்கலாம். ढोलक என்பது ஒரு பாரம்பரிய இந்திய தாள இசைக்கருவி என்பதாகும். ढोलक means it is the one of the musical instrument like a drum, which is traditional of Indians. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ட லெட்டர்லேருந்து பிக்சர் வித் நேம் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங் லெட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.